இந்த சாரீல வந்து இன்னைக்கு ஃப்ராக் கட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கான லைனிங் இது. லைனிங் 4 மீட்டர் இருக்குது. இப்போ இதை நான் ஒரு ஓரத்தில் 4ஆக மடித்து போட்டிருக்கேன் லைனிங்கை. இப்போ நம்ம சுற்றளவு நமக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 33 சுற்றளவு. இப்போ அதை 4ஆக பிரிச்சுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு இருந்துச்சுன்னா நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2ஆக மடித்து போட்டு பேக் தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 4ஆக மடித்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இது வந்து சரியாக இருக்குது. 33 இன்ச்சு சுற்றளவில், அதனால நமக்கு இதில் கரெக்டாக இருக்குது. 40 இன்ச்சு அந்த மாதிரிலாம் போகணுன்னா இந்த அளவு வந்து நமக்கு சரியாக இருக்காது. மேலேயும் கீழேயும் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டு வந்து மொத்தம் 15, 14 இன்ச்சு ஹைட்டு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தையலுக்கு 15ஆக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே பார்ட்டுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். கழுத்தோட அகலம் 2 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 வச்சுக்கலாம். ஆம்ஹோல் இறக்கம் வந்து 5.5. இப்போ நம்ம இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உடம்போட சுற்றளவு 33 இருக்கா, அதை 4ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி 4ஆக பிரித்து ரெடி அளவு தையலுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ இந்த சுற்றளவுக்கு வந்து இந்த இது 4ஆக மடித்து போட்டு சரியாக இருக்குது. இதை விட கொஞ்சம் அதிகமாக சுற்றளவு வந்ததுன்னா இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டு சரியாக இருக்காது. அப்போ நம்ம இதே மாதிரி டபுள் மடிப்பாக எடுத்து அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பார்ட்டுக்கும் நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இது அதே 2 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். 5 அதிகம்தான், அதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம். 36, 38 அந்த மாதிரி சைஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம 5, 5.5 வைக்கலாம். கொஞ்சம் சின்ன பாப்பாவாக இருப்பால் நம்ம கொஞ்சம் இறக்கம் கம்மியாக தான் வைக்கணும், அகலமும் கம்மியாக தான் வைக்கணும். கழுத்தோட அகலம் 2 இன்ச்சே போதும். நம்ம 36, 38 இருக்கும்போது 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். இப்போ இடுப்போட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இடுப்போட சுற்றளவு மொத்தம் 29. நம்ம இதுலேயும் 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மேலே 1 இன்ச்சு சைடில் ஏற்றி கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கீழே ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். இல்லை அந்த சைடில் மட்டும் கீழே இழுத்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மேலே கட் பண்ணாமல் விட்டோம்னா. இப்போ நம்ம லைனிங்கை இந்த கொஞ்சம் டிசைனாக இருக்கிறத வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங்கை மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முந்தியில் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் டிசைன் இருந்துச்சு, அதை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓரத்தில் இப்படி கட் பண்ணாமல் கொஞ்சம் மெயின் கிளாத்தை விட்டே கட் பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி பேக்குக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கடுத்து மீதி இருக்கிறத ஃபுல்லாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி ஃபுல்லாக நம்ம ஃப்ளீட்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரியில் மீதி இருக்கிறத பூராவும். இப்போ நம்ம சாரியில் ஹைட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கீழே மடித்து தைக்க விட்டுட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி